அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த குரு பயிற்சியால் சிம்ம லக்னத்திற்கு ஏற்படும் தோஷங்கள் அதற்குண்டான பரிகாரம் இந்த பதிவில் பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. காலபுருஷனுக்கு 5வது வீடு சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் தான் அதிகாரம், ஆளுமை திறன், தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய லக்னம் சிம்ம லக்னம். இந்த பூமி பல ஆயிரம் கோடி பேரை பார்த்துருச்சு. யார் அதிசய பிறப்பு கிடையாது. மண்ணுக்காகவும் அடிச்சுக்கிறான், பொண்ணுக்காகவும் அடிச்சுக்கிறான். 100 வருஷம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் காடாழ்வார் என்று பெரியோர்கள் வாழ்க்கையை அனுபவித்து பழமொழி சொல்லிவிட்டு போயிட்டார்கள். பெரியோர்கள் சொன்னதெல்லாம் இப்போ யாரும் கேட்டுக்கொள்வது கிடையாது. அவரவர் கஷ்டப்பட்டு அடிபட்டு அப்புறமேட்டு திருந்தி ஆமாம் அவர்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு பின்னாடி வராங்க. சிம்ம லக்னம்தான் முதன்மையானது. அதே மாதிரி அமானுஷிய சக்திகளுக்கு சிம்ம லக்னம் தான் முதன்மையானது. செய்வனை மந்திரங்கள் இப்படி வச்சு இது அமானுஷிய சக்திகளுக்கும் முதன்மையானது சிம்மம். எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சிம்ம லக்னத்திற்கு 2வது இடமான குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நேர் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமத்தில் ராகு சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஓராண்டு காலம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தியில் நடந்துச்சுன்னா தொழில் வேலையில் நீங்கள் பிரமோஷன், கூடுதல் சம்பளம், உயர்நிலைக்கு செல்லலாம். தொழிலை விரிவுபடுத்தலாம். ஒரு 10 பேர் 20 பேருக்கு வேலை கொடுத்து நீங்கள் முதலாளியாகக்கூடிய வாய்ப்புகளும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு உண்டு. திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா குரு 10லே அமர்ந்து பதவியை பறிப்பார், தொழிலை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. வாக்கிய பஞ்சாங்கப்படி சிம்ம லக்னத்திற்கு உள்ள கிரகங்கள் அதன் மூலம் வரக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு எது எது பாதகமாக வரும், அந்த பாதகமான திசா புத்திகள் வரும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பதிவில் பலன்கள் காண்போம். சிம்ம லக்னத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். கோச்சாரத்தில் குரு எந்த கட்டத்தில் எங்கே சஞ்சாரம் செய்தாலும் சிம்ம லக்னத்திற்கு குருவால் பாதக பலன் இல்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரம், அஸ்தங்கம், நேசம் அடையாமல் பாவிகளுடன் சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் குரு பகவான் எப்போதுமே சிம்ம லக்னக்காரர்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருப்பார். எப்போதுமே அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, பெயர் புகழுடன் வாழலாம். அதே சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் அஸ்தங்கம், நீசம், வக்கரம், பாவிகளுடன் சேர்ந்து கெட்டு விட்டார் என்றால் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கும். சிம்ம லக்னத்திற்கு சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது பகை. சிம்ம லக்னத்திற்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சந்திர திசையோ சந்திர புத்தியோ, செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கிறது என்றால் நீங்கள் பெற்றோர்களிடம் கோச்சிக்கக்கூடாது, பெற்றோர்களிடம் முரண்டு பிடிக்கக்கூடாது, பெற்றோர்களை எதிர்ப்பாக நினைக்கக்கூடாது. பெற்றோர்கள் அறிவுரை கேட்டு, பெற்றோர்களுடைய புத்திமதியை கேட்டு சிம்ம லக்னக்காரர்கள் சந்திர திசையோ சந்திர புத்தியோ, செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் வழியில் தோஷங்கள் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அண்ணன் தம்பி பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் சரியாக பாகப்பிரிவினை செய்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை சரியாக பாகமாக பிரித்து கொள்ள வேண்டும். அண்ணன் தம்பிகளை ஏமாற்றாமல் சிம்ம லக்னக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் சொத்துக்களில் வில்லங்கம் இல்லாமல் பத்திரங்களை சரிபார்த்து சொத்துக்களை வாங்கி கொள்ள வேண்டும். சந்திரன் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். எதிர்பாராத இடமாற்றங்களையும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு உண்டு.
படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்கள், புதுசாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய திசையோ குரு திசையோ சூரிய புத்தியோ குரு புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் வேலைக்கு முயற்சி செய்யலாம். அரசு வேலை கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் தொழில் செய்யலாம். நீங்கள் பிடிச்ச மாதிரி கடை வைக்கலாம், வர்த்தகம் பண்ணலாம். உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் குரு புத்தி ஏற்படுத்தும். சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள், ராகு கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் கோடா நட்பு கேடாய் முடிந்துவிடும். நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்களிடம் ஐடியா கேட்டு செயல்படாமல் இருக்க வேண்டும். சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி நடக்கக்கூடிய சிம்ம லக்ன அன்பர்கள், ஏன்னா சிம்ம லக்னத்திற்கு இந்த சனி ராகு கேது கடுமையான பாதக பலனை கொடுத்துவிடும். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு இந்த மாதிரியான சிக்கல் பிரச்சனைகளையும் கொடுத்துவிடும். சிம்ம லக்னத்திற்கு 10வது வீட்டில் குரு அமர்ந்து 2வது வீட்டை பரிசுகிறார். அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். சிம்ம லக்னத்திற்கு 2வது வீட்டில் கேது அமர்ந்து குடும்பம், பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருந்த தடை தாமதத்தை குருபகான் பாரி செய்யும்போது குடும்பத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் அகலும். குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு உண்டு. பணம் உங்கள் கையில் புரளும். குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை 4வது வீட்டின் மேல் விழுகிறது. சுகஸ்தானத்திற்கு குருபகான் பார்வை விழும்போது வீடு, மனை, நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம லக்னக்காரர்களுக்கு உண்டு. தாயார் வழியில் தாய் மாமன்களிடம் சிம்ம லக்னக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னத்திற்கு 6வது வீட்டை குருபகான் 9ஆம் பார்வையால் பரிசுகிறார். நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் உங்களுக்கு போட்டியாக, உங்களுக்கு எதிர்ப்பாக நிறையா எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது சிம்ம லக்னக்காரர்கள் கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்குற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சிம்ம லக்னக்காரர்கள் கடன் பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா மறுபடி பல வருடம் கடன் கட்டாமலே போயிடும். 6ஆம் வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது சிம்ம லக்னக்காரர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் யாரையும் போட்டியாக நினைக்காதீங்க. நீங்கள் யாரிடமும் போட்டி போடாதீங்க. நீங்கள் யாரையாச்சும் எதிர்ப்பாக நினச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு கடும் தோஷமாக போயிடும். சிம்ம லக்னத்திற்கு பாதகமே நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தோஷம். அவர்கள் கஷ்டப்படும் போது சிம்ம லக்னத்தை அது பாதிக்கும். எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் சிம்ம லக்னக்காரர்கள் யாரையும் பகையாக நினைக்காதீங்க. யாரையும் அழிஞ்சிருவான், அவன் பற்றி எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு சாபமோ கடுஞ்சொற்களையோ சிம்ம லக்னக்காரர்கள் பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. சிம்ம லக்னத்திற்கு 10வது வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு தொழில் மூலம், வேலையின் மூலம் ஒரு திருப்தியான வருமானங்களை பெற வேண்டுமென்றால் தினந்தோறும் காலையில் சூரிய உதயத்தை தரிசனம் செய்யுங்கள். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சூரியனை தரிசனம் செய்தாலே அதுதான் உங்களுக்கு பரிகாரமே. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு காணாமல் ஓடிடும். அதே மாதிரி ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பிள்ளையாருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிள்ளையாரை வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிள்ளையாரை வழிபடும்போது வேலையில் உயர் பதவி, தொழில் உயர்நிலையை அடையலாம். சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் காலையில் சூரிய உதயத்தை தரிசனம் செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அகலும். தொழில் வேலை மூலம் அடுத்த ஓராண்டு காலம் நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடியவரே குரு தான். உங்கள் சுய ஜாதகத்தில் குருபகான் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் கண்டிப்பாக தொழில் செய்து முதலாளி ஆவதற்கான வாய்ப்புகள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.